அவங்க சிலுவை வேண்டான்னு சொல்லலை, சுவிசேஷம் வேண்டான்னு சொல்ல, இதையும் சேர்த்துக்குவோமே டு பி ஆன் த சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி அவங்க விருத்த சேதனமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரஜாதியார் வந்து விசுவாசத்தை போதாது விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. பவுல் அப்படியே சும்மா மறைச்சிக்கிட்டு வீறு கொண்டு எழும்பி கிராஸ் வந்த பிறகு சர்க்கம்சேஷனா ஒரே பெரிய வாக்குவாதம். சரி, இது நமக்குள்ள செட்டில் பண்ண முடியாது, நேர எருசலேம் போவோம், சீனியர்ஸ் அங்கே இருக்காங்க, பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச் அங்கே இருக்காங்க, தூண்களாக எண்ணப்படுகிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க, நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு நேரம் அங்கே போய் உட்காந்து விழா வாரி அந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணாங்க. சீமோன் பேதுரு வந்து கொர்நேலியு வீட்டில் நடந்து சொல்கிறாரு, ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் யாக்கோபு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழுப்பி புரஜாதியார் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள்ங்கிறத சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு விட்டுட்டாங்க, விடலை. அப்படி பேப்பர் எழுது, இதுதான்ப்பா நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு கிளியர் கட்டாக எழுதி எல்லாருக்கும் அனுப்புனாங்க. இன்னைக்கு எத்தனை துருபதேச காற்றுகள் மெட்ராஸில் பெரிய அளவில் வீசிச்சுல்ல, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. என்ன செய்யணும், அவங்க உடனே ஒரு கமிட்டி கூடணும், சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடணும். கூடி இந்த உபதேசம் விசுவாசிகளை குழப்பி இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், உட்காருவோம், எது சரின்னு சொல்லி சொல்லுவோம், எழுதி சர்ப்பர் அனுப்புங்களா. ஏன் பயப்படுறீங்க, உங்கள் பேர் பெயரும் நீங்கள் பயப்படுறீங்க. ஏன்னா அந்த துருபதேசக்காரன் வந்து பிரபலமாயிட்டான், அவனை தொட்டா உங்கள் பேர் பெயர்னு பயப்படுறீங்க. என்ன ஊழியம் அது? விசுவாசிகளை நீங்கள் காப்பாற்றலையே. மேய்ப்பனுக்கு வேலையே வந்து ஓநாய்க்கு காப்பாற்றுறது தானே.